அடுத்து பார்க்கக்கூடியது சயனோபாக்டீரியா. அதுக்கு இன்னொரு நேம் ப்ளூ கிரீன் ஆல்கே, அதாவது நீல பசும் பாசிகள். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹவ் ஓல்ட் ஆர் சயனோபாக்டீரியா? ஸ்ட்ரோமட்டோலைட்ஸ் ரிவீல்ஸ் த ட்ரூத். இந்த சயனோபாக்டீரியாவுக்கு எவ்வளோ வயசு இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது எது மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரோமட்டோலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் மூலமாக அதுக்கு எவ்வளோ வயசு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்ட்ரோமட்டோலைட்ஸ் ஆர் டெபாசிட்ஸ் ஃபார்ம்டு வென் காலனிஸ் ஆஃப் சயனோபாக்டீரியா பின் வித் கால்சியம் கார்பனேட். அதாவது இந்த சயனோபாக்டீரியம், இதுக்கு இன்னொரு பேர் ப்ளூ கிரீன் ஆல்கே, நீல பசும் பாசி அப்படின்னு சொன்னோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா கால்சியம் கார்பனேட்டோட சேர்ந்து தோன்றக்கூடிய கூட்டமைப்புகளின் படிவு, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரோமட்டோலைட் அப்படின்னு சொல்கிறோம். 2 மார்க்கில் நோட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் இதோட ஏஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க. they have a geological age of 2.7 billion years. அதாவது புவியியல் கால அளவு இதிலிருந்து இதோட வயசு என்ன, அதாவது சயனோபாக்டீரியாவோட வயசு என்ன அப்படின்னா 2.7 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லலாம். their abundance in the fossil record indicates that cyanobacteria helped in raising the level of free oxygen in the atmosphere. இந்த தொல்லுயிர் எச்சம், அதாவது இந்த பாசில் ரெக்கார்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சயனோபாக்டீரியா அதிக அளவு இருக்கிறதுனால அட்மாஸ்பியரில் ஆக்சிஜனோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. சயனோபாக்டீரியா இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீல பசும் பாசி, இல்லை அப்படின்னா சயனோபைசி அப்படின்னு சொல்லலாம். இந்த பாக்டீரியா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தே ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம். அக்கார்டிங் டு எவல்யூஷனரி ரெக்கார்ட் சயனோபாக்டீரியா ஆர் primitive forms and are found in different habitats. அதாவது இது வந்துட்டு ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய ப்ரோகாரியாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பரிணாம பதிவேடுகள் படி மிக பழமையான உயிரிகள் அப்படின்னும் இந்த சயனோபாக்டீரியாவை சொல்லலாம். இது பல வகையான வாழ்விடங்களில் வாழக்கூடியதாக இருக்குது. எங்கெங்கெல்லாம் இந்த சயனோபாக்டீரியா இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது நன்னீர்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வாழக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு சில சயனோபாக்டீரியா மரைன் வாட்டர், அதாவது கடல் நீரில் வாழக்கூடியதாக இருக்கும். கடல் நீரில் என்னென்ன சயனோபாக்டீரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரைகோடெஸ்மியம் டெர்மோகார்பா, அதுக்கு அடுத்தது ட்ரைகோடெஸ்மியம் எரித்ரேயம். இதெல்லாம் கடலில் இருக்கக்கூடிய சயனோபாக்டீரியா. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு அந்த பாக்டீரியா கடலில் இருக்கிறதுனால அந்த கடல் பார்க்குறதுக்கு ரெட் கலரில் இருக்கும். செங்கடல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த சயனோபாக்டீரியா வந்து அங்கே இருக்கிறது தான் அதுக்கு காரணம். அதனால தான் அந்த கடலை வந்து ரெட் சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பீசிஸ் ஆஃப் நாஸ்டாக் அனபினா லீட் அண்ட் endophytic life in the coralloid root of cycas. Leaves of aquatic fern Azolla and thallus of hornwort like Anthoceras by establishing a symbiotic association and fix atmospheric nitrogen. அதாவது இன்னும் ஒரு சில சயனோபாக்டீரியா என்னெல்லாம் பார்த்தோன்னா நாஸ்டாக் அனபினா, இது எல்லாமே சைக்கஸோட பவள வேரில் வாழக்கூடியதாக இருக்குது. நீர்வாழ் பெரணி அப்படின்னு சொல்லக்கூடிய அசோலாவிலையும் வந்து பார்த்தோன்னா ஒருங்குயிரி வாழ்க்கையில் ஈடுபட்டு நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடியதாக இருக்குது. மெம்பர்ஸ் லைக் கிளியோகேப்சா, நாஸ்டாக், சைட்டோனிமா ஆர் ஃபவுண்ட் ஆஸ் பைகோபயான்ஸ் இன் லைக்கன்டாலே. அதாவது கிளியோகேப்சா, நாஸ்டாக், சைட்டோனிமா இது எல்லாமே லைக்கன்களோட உடலத்தில் பாசி உறுப்பினர்களாக வாழக்கூடியதாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சயனோபாக்டீரியா. சயனோபாக்டீரியாவோட சிறப்பியல்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் குரூப் ஆர் ப்ரோகாரியாட்ஸ் அண்ட் லேக் மோட்டைல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது இது வந்துட்டு இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாமே தோல் உட்கரு உயிரிகளாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நகரும் இனப்பெருக்க அமைப்புகள் இல்லாமல் இருக்கும். செகண்ட் பாயிண்ட், த தாலஸ் இஸ் யூனிசெல்லுலார் இன் குரோகாக்கஸ், காலனியல் இன் கிளியோகேப்சா.
அண்டு ஃப்ளமண்டஸ் ட்ரைகோம் இன் நாஸ்டாக். அதாவது க்ரூகாக்கஸ் அப்படிங்கிறது அதோட உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னா ஒரு செல் உடல் அமைப்பு கொண்டதாக இருக்கும். கிளியோகாப்ஸா அப்படிங்கிறது கூட்ட அமைப்பில் வாழக்கூடியதாக இருக்கும். நாஸ்டாக் அப்படிங்கிறது இலை வடிவில் இருக்கக்கூடியதாக இருக்கும். க்ளீடிங் மூமெண்ட் இஸ் நோட்டீஸ்டு இன் சம் ஸ்பீசிஸ். எக்ஸாம்பிள் ஆசிலட்டோரியா. அதாவது ஆசிலட்டோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய சைனோபாக்டீரியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வழுக்கு நகர்வு இயக்கம் அப்படிங்கிறது இருக்கும். The protoplasm is differentiated into central region called centroplasm and peripheral region bearing chromatophore called chromoplasm. அதாவது இந்த சைனோபாக்டீரியாவில் அதோட புரோட்டோபிளாசம் இந்த செல் ஸ்ட்ரக்சர் பார்க்குறப்ப அதோட புரோட்டோபிளாசம் வந்து பார்த்தோன்னா சென்டர் பார்ட் மையத்தில் இருக்கக்கூடிய பகுதியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்ட்ரோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். பெரிபரல் ரீஜியன் அப்படின்னா விளிம்பு பகுதி, ஓர பகுதியில் வந்து பார்த்தோன்னா வண்ணத்தாங்கிகள் அதாவது குரோமட்டோஃபோர் இருக்கும். அதனால அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா குரோமோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். The photosynthetic pigments include C bicoscyanin and C bicoerythrin along with myxoxanthin and myxoxanthophyll. அதாவது ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை நிறமிகள். இது என்னென்ன இருக்கும் அப்படின்னா சி பைக்கோசயனின், சி பைக்கோஎரித்ரின், இது எல்லாமே மிக்சோசாந்தின் அண்டு மிக்சோசாந்தோஃபில் இதோட சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். அதாவது இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவோட ஃபுட் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சயனோபைசியன் ஸ்டார்ச். அதாவது சயனோபைசிய தரசம் மாவு பொருள் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ச்சை தான் வந்து சொல்லுவோம். அடுத்த பாயிண்ட், இன் சம் ஃபார்ம்ஸ் எ லார்ஜ் கலர்லெஸ் செல் இஸ் ஃபவுண்ட் இன் த டெர்மினல் ஆர் இன்டர்கேலரி பொசிஷன் கால்டு ஹெட்ரோசிஸ்ட். 2 மார்க்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சில சிற்றினங்களில் அளவில் பெரிய நிறமற்ற செல்கள் உடலத்தோட நுனி பகுதி டெர்மினல் இல்லை அப்படின்னா இன்டர்கேலரி இடைப்பகுதியில் இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெட்ரோசிஸ்ட். 2 மார்க்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தே ஆர் இன்வால்வ்டு இன் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இது எங்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்வால்வ் ஆகுது அப்படின்னா நைட்ரஜனை நிலைப்படுத்துறதுல இந்த ஹெட்ரோசிஸ் உதவக்கூடியதாக இருக்குது. They reproduce only through vegetative methods and produce akinets, thick wall dormant cell formed from vegetative cell. Harmogonia, a portion of lemon get detached and reproduce by cell division. Fission, endospore. அதாவது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் உடலை இனப்பெருக்கம் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி ஏகைனிட்ஸ் அப்படின்னா உறக்க நகரா வித்துக்கள் தடித்த செல் சுவருடைய தலை உடல செல்கள்லேருந்து தோன்றக்கூடிய ஓய்வு நிலை செல் அதை தான் ஏகைனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது ஹார்மோகோன்கள், அதாவது இலை உடலத்தின் ஒரு பகுதி பிரிந்து சென்று செல் பகுப்படையக்கூடியதை சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது ஃபிஷன் அப்படின்னா பிளவுறுதல், எண்டோஸ்போர் அப்படின்னா அகவித்துக்கள். இது எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியதாக இருக்குது இந்த சயனோபாக்டீரியா. The presence of mucilage around the thallus is characteristic features of this group. Therefore, this group is also called Myxopaceae. அதாவது இந்த பிரிவில் இருக்கக்கூடிய உயிரினங்களோட உடலத்தை சூழ்ந்து மியூசிலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படலம் இருக்குது. இது வந்து இதோட சிறப்பு பண்பு அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த குரூப்பை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிக்சோபைசி அப்படின்னு சொல்கிறாங்க. சயனோபைசி அப்படின்னு சொல்லலாம், மிக்சோபைசி அப்படின்னு சொல்லலாம். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆப்சண்ட். இந்த சயனோபாக்டீரியாவில் பாலின பெருக்கம் அப்படிங்கிறது ஆப்சண்ட். மைக்ரோசிஸ்ட் ஏர்ஜினோசா அனபீனா ஃப்ளாஸ் அக்குவே காஸ் வாட்டர் ப்ளூம்ஸ் அண்ட் ரிலீஸ் டாக்ஸின் அண்ட் அஃபெக்ட் த அக்வாட்டிக் ஆர்கானிசம். அதாவது மைக்ரோசிஸ்ட் ஏர்ஜினோசா அனபீனா பிளாஸ் அக்குவே இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வாட்டர் ப்ளூம் அதாவது நீர் மலர்ச்சி. வாட்டர் ப்ளூம் அப்படின்னா நீர் மலர்ச்சி. இதை ஏற்படுத்துறதுனால நச்சு பொருட்களை வெளியேற்றி நீர்வாழ் உயிரினங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்குது.
Most of them fix atmospheric nitrogen and are used as biofertilizer. Example, Nostoc, Anabina. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலது வந்து பார்த்தோன்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய திறன் பெற்றுள்ளதாக இருக்குது. அதனால இதை வந்து பயோ ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறோம், அதாவது உயிரி உரங்களாக பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னா நாஸ்டாக், அனபீனா சொல்லலாம். அதுக்கு அடுத்தது ஸ்பைர்லினா is rich in protein, hence it is used as single cell protein. அதாவது இந்த ஸ்பைருலினா அப்படிங்கிறது வந்துட்டு பாக்டீரியாவில் வரக்கூடியதா, சைனோ பாக்டீரியாவில் வரக்கூடியதா. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புரதம் அதிகமாக இருக்குது, அதனால இதை வந்துட்டு சிங்கிள் செல் புரோட்டீன், ஒற்றை செல் புரதமாக பயன்படுத்துகிறோம். இதுதான் இதோட சாலியன் ஃபியூச்சர்ஸ், அதாவது சிறப்பியல்புகள். 5 மார்க்கில் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது டூ யூ நோ பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எ ப்ரொகாரியாட் டேக்ஸ் எ ஜாய் ரைட் ஆன் போலார் பியர். அதாவது துருவ கரடி இருக்கு இல்லையா, அது மேலே ஒரு ப்ரொகாரியாட் உயிரினம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெய்ட் போகக்கூடியதாக இருக்குது, அதாவது உல்லாச பயணம். அந்த ஆர்கானிஸ்டோட பேர் என்ன அப்படின்னா அபனோகேப்சா மாண்டானா, அபனோகேப்சா மாண்டானா அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளூ கிரீன் ஆல்கே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த துருவ கரடியோட உரோமங்கள், அதாவது அதோட ஹேர்ஸ் மேலே வளரக்கூடியதாக இருக்குது.